ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் ஒன்றுக்கான மெயின்ஸ் நோட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் என்விரான்மெண்ட் சயின்ஸ் டாபிக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உயிரின பன்மை பார்க்க போகிறோம். உயிரின பன்மைங்கிறது என்னென்னா புவியில் அதிக அளவில் வாழக்கூடிய உயிரினங்களை குறிக்கிறது. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா கொஞ்சம் பாயிண்ட்டாக எழுதுறது இதுவே போதும். இது ஒரு 10 மார்க் இல்லைன்னா 15 மார்க் அந்த பேசிக்கில் தான் கேட்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு உயிரின பன்மைனா என்ன? உயிரின பன்மைங்கிறது என்னென்னா புவியில் அதிக அளவில் வாழக்கூடிய உயிரினங்களை குறிக்கிறது. உயிரின பன்மை அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு ரேஸ்மண்ட் டேஷ்மன் அப்படிங்கிறவர் 1968 அந்த வார்த்தையை வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருப்பார். அதை யார் பயன்படுத்தியிருப்பாருன்னா E.O. வில்சன் அப்படிங்கிறவர் 1988 வந்துட்டு அந்த வார்த்தையை வந்துட்டு பயன்படுத்தியிருப்பார். இதுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம்? உயிரின பன்மை அதாவது நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், உயிரின பன்மைங்கிறது வந்துட்டு புவியில் அதிக அளவில் வாழக்கூடிய உயிரினங்களை குறிக்கும்னு சொன்னோம். அது என்னென்னா தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிர் இனங்கள், காடுகள், பாலைவனங்கள், பவளப்பாறைகள், இது எல்லாமே. நம்ம இந்த உயிரின பன்மையை ஒரு 3 வகையாக பிரிக்கலாம். மரபணு பல்வகைத்தன்மை, பன்முக சிற்றினம், சூழல் மண்டலம்னு சொல்லிட்டு ஒரு 3 வகையாக பிரிக்கலாம். இப்போ உயிரின பன்மை தன்மையோட வள மையங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதிகளவு உயிரினம் வந்துட்டு காணப்படக்கூடிய பகுதிகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வளமைன்னு சொல்கிறோம். அதிகளவு உயிரினங்கள் காணப்படக்கூடிய பகுதிகளை உயிரின பன்மகத்தன்மை வளமையம்னு சொல்கிறோம். பசுமை மர காடுகளில் தான் வந்துட்டு 50% அதிகமான வளமையங்கள் வந்துட்டு காணப்படுது. நம்ம இந்தியாவோட புவிப்பரப்பில் வந்துட்டு இந்த பசுமை மர காடுகள் வந்துட்டு 7% இருக்குது. அந்த 7% பசுமை மர காடில் 50% அதிகமான வளமையங்கள் காணப்படுது. இந்தியாவில் 4 வளமையங்கள் வந்துட்டு இருக்குது. உலகத்தில்னு பார்க்கும்போது என்ன இருக்குன்னா 34 வந்துட்டு வளமையங்கள் இருக்குது. நம்ம இந்தியாவில் 4. அதான் அந்த வளமையம்னா என்ன சொல்லணும்னா ஹாட்ஸ்பாட் அந்த பிளேஸை தான் நம்ம வந்துட்டு சொல்கிறோம். இப்போ இந்த உயிரின பன்முகத்தன்மை வளமையம் அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு காயின் பண்ணது யாருன்னா நார்மன் மைட்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு 1988 வந்துட்டு காயின் பண்ணியிருப்பார். இப்போ நம்ம ஒரு உயிரின பன்மை இந்த ஒரு பிளேஸை வந்துட்டு ஹாட்ஸ்பாட்டுன்னு அறிவிக்கணும்னா அது வந்துட்டு எந்த காரணங்களை வச்சு அவங்க வந்துட்டு இந்த பகுதியை வந்துட்டு ஹாட்ஸ்பாட் அது பண்ணுறாங்கன்னா குறைந்தது ஒரு 1500த்துக்கும் தன்னகத்தை தனி சிறப்பு கொண்ட சிற்றினங்கள் அந்த ஒரு காரணம். இன்னொன்று என்னென்னா அவ்விடத்திற்கே உரிய வாழிட இழப்பு வந்துட்டு ஒரு 70% கொண்டதாக இருக்கணும். இந்த 2 காரணத்தை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு பிளேஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு அறிவிக்கிறோம். இப்போ அழிவுக்கான காரணம் என்ன? அதாவது வந்துட்டு காட்டுத்தீ போன்ற இயற்கை பேரழிவுகள் மூலமாக வந்துட்டு நம்மளோட இந்த உயிரின பன்மைத்தன்மை வந்துட்டு அழிவுக்கு வந்துட்டு உண்டாகுது. திடீரென ஏற்படக்கூடிய அதிவேக சுற்றுச்சூழல் மாற்றம், வியாதிகள் மற்றும் பூச்சிகளால் ஏற்படக்கூடிய நோய்கள், இந்த மாதிரியான காரணங்கள் தான் அழிவுக்கு காரணமாக இருக்குது. அச்சுறுத்தலுக்கான காரணம் என்ன? அதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இனங்களை ஒன்றா அழிக்கிறோம், இல்லைன்னா அந்த இனங்களை வந்துட்டு நம்ம சீர்கேடு செய்கிறோம், இந்த மாதிரியானது. இன்னொன்று என்னென்னா அந்நிய இனங்களோட ஆக்கிரமிப்பு. அதான் வந்துட்டு வேறு இடத்துல இருந்து வரக்கூடிய உயிரினங்கள் நம்ம இனங்களோட தங்கள் பிறப்பிடத்தை வந்துட்டு விட்டு வெளியேறுறது. அதாவது வந்துட்டு அந்நிய இனங்களோட ஆக்கிரமிப்பால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்துட்டு தங்களோட பிறப்பிடத்தை விட்டு வெளியேறுறது தான் வந்துட்டு அது ஒரு காரணமாக சொல்லலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா உன்னிச்செடியை வந்துட்டு சொல்லலாம். காலநிலை மாற்றத்தின் மூலமாக வந்துட்டு அச்சுறுத்தலுக்கு காரணம் ஏற்படுது. இயற்கை வளங்களை வந்துட்டு நம்ம அதிக அளவு பயன்படுத்துறது, இது எல்லாமே. இப்போ உயிரின பன்மை பாதுகாப்புனா என்ன? வளங்களை பாதுகாத்து தற்போதைய தலைமுறைக்கான பயன்களை முழுவதுமாக பாதுகாத்து கொடுக்கறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா உயிரின பன்மை பாதுகாப்புன்னு சொல்கிறோம். வளங்களை பாதுகாத்து தற்போதைய தலைமுறைக்கான பயன்களை முழுவதுமாக பாதுகாத்து கொடுக்கிறது. இந்த உயிரின பன்மை பாதுகாப்பை நம்ம 2ஆக பிரிக்கிறோம். உள்வாழிட பாதுகாப்பு, வெளிவாழிட பாதுகாப்புன்னு. உள்வாழிட பாதுகாப்பில் வந்துட்டு புனித தோப்புக்கள், உயிரின வளமையம், அதை 2ஆக பிரிக்கிறோம். நீர், நிலம்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த உயிரின வளமையத்தை பிரிக்கிறோம். அப்புறம் தேசிய பூங்காக்கள், இது எல்லாமே உள்வாழிட பாதுகாப்பில் வந்துடும். வெளிவாழிட பாதுகாப்பில் வந்துட்டு புனித தோட்டம் வரும். அதுக்கு கீழே விதை வங்கிகள், மரபணு வங்கிகள், இது எல்லாமே வரும். அதுக்கு கீழே அது என்னென்ன இதுலன்னா தாவரவியல் பூங்கா, உயிரினத்தோட காட்சிக்கூடம், இது எல்லாமே. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இந்தியாவில் வந்துட்டு 4 வளமையங்கள் இருக்குது. அது என்னென்னா மேற்கு தொடர்ச்சி மலை, இமாச்சல் பிரதேசம், இந்தோ பர்மா பிரதேசம், சுந்தர்லாண்ட், அதாவது வந்துட்டு அந்தமான் நிக்கோபர் பகுதியை தான் நம்ம வந்துட்டு சொல்கிறோம். மொத்தமாக இந்தியாவில் வந்துட்டு 34 வளமையங்கள் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு உயிரின பன்மைனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன டாபிக்னா
சுற்றுச்சூழல் மாசுபாடு. சுற்றுச்சூழல் மாசுபாடு அப்படின்னா என்னென்னா, சுற்றுச்சூழலுங்கிறது என்னென்னா நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய நிலம், நீர், மண் மற்றும் காற்று ஆகியவை ஆகும். இது வந்துட்டு மனிதனோட பல வகையான செயல்களால் சுற்றுச்சூழல் வந்துட்டு மாசடைகிறது. இப்போ நம்ம இந்த சுற்றுச்சூழல் மாசுபாட்டில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, காற்றின் இயற்பியல், வேதியியல் அல்லது உயிரியல் பண்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மனிதர்களுக்கோ அல்லது உயிரினங்களுக்கோ பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதுதான் காற்று மாசுபாடு. இதோட வகைப்பாடு என்னென்னா, இதற்கான வகைப்பாடு வந்துட்டு இயற்கை மாசுபடுத்திகள், துகளுருவங்கள், வாயுக்கள் மற்றும் நீராவிகள். இதுக்கான இயற்கை மூலங்கள்னு பார்க்கும்போது, காடுகள் அழிக்கப்படுறதுனால, இயற்கை மூலத்தினால எப்படி காற்று மாசடைகிறதுனா, காடுகளை அழிக்கிறதுனால, நெருப்பு தீ மூட்டுறதுனால, எரிமலை வெடிப்பின் மூலமாக, இதெல்லாம் இயற்கை மூலங்கள் மூலமாக காற்று மாசடைகிறது. செயற்கை மூலம்னா வாகன புகை, போக்குவரத்து, வேளாண் கழிவுகள், போர் நடத்துறது, இந்த தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய புகை, இதெல்லாம் வந்துட்டு காற்றை வந்துட்டு மாசுபடுது. இதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கான வழிகள் என்னென்னா, ஒன்று தனிமைப்படுத்தலாம், மூலங்களில் இயந்திர உபகரணங்களை வந்துட்டு பயன்படுத்துறது, வாயு காற்று மாசுபடுத்திகளோட கட்டுப்பாடு, இதுதான் கட்டுப்பாடு. அடுத்த மாசுபாடு என்னென்னா, நீர் மாசுபாடுனா என்ன? இவ்வுலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள் அனைத்திற்கும் தண்ணீர் தான் வந்துட்டு இன்றியமையாதது. அப்போ இயற்பியல், வேதியியல் பண்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் தான் வந்துட்டு நீர் மாசடைகிறது. இயற்கை மாசுபாடுன்னு பார்க்கும்போது கரிம மற்றும் கனிம நச்சுப்பொருட்கள் வந்துட்டு நீரில் கலக்கிறதுனால நீர் மாசடைகிறது. செயற்கைன்னு பார்க்கும்போது தொழிற்சாலை கழிவு, வீட்டு கழிவு, நகர கழிவு, விவசாய கழிவு, இந்த கழிவுகள்லாம் வந்துட்டு நீரில் கலக்கிறதன் மூலமாக செயற்கை இதெல்லாம் வந்துட்டு செயற்கையிலிருந்து வரக்கூடிய, இதெல்லாம் இயற்கை மூலமாக வரக்கூடியது. அடுத்து மண் மாசுபாடுனா இந்த விவசாய கழிவுகள், தொழிலக கழிவுகள், நகராட்சி கழிவுகள், இதெல்லாம் வந்துட்டு நம்ம மண்ணில் வந்துட்டு அதிகளவு வந்துட்டு நம்ம வந்துட்டு மண்ணில் கொட்டுறதுனால மண் வந்துட்டு மாசடைகிறது. இதை தடுக்கக்கூடிய முறைகள்னு பார்க்கும்போது என்னன்னா, மண்ணோட தன்மையை வந்துட்டு அமிலத்தன்மையாகவோ அல்லது காரத்தன்மையாகவோ மாறுவதால் மண்ணோட செழுமை வந்துட்டு பாதிக்கடைகிறது. அப்போது நம்ம இதை என்ன பண்ணலான்னா, மண்ணை தடுக்கக்கூடிய முறையாக அதை பண்படுத்தலாம். மண்ணை பண்படுத்துறது மூலமாக மண் மாசடைகிறது வந்துட்டு நம்மளால் தடுக்க முடியும். அப்போ மண்ணை பண்படுத்துவதால் தடுக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ அமிலத்தன்மை, அதாவது வந்துட்டு ஒரு மண் வந்துட்டு அமிலத்தன்மையாக இருக்குன்னா, சுண்ணாம்பு, இந்த பவளப்பாறை இதெல்லாம் சேர்க்கிறதன் மூலமாக அமிலத்தன்மையிலேருந்து மண்ணை வந்துட்டு பாதுகாக்கலாம். காரத்தன்மையாக இருக்கிற மண்ணுக்கு வந்துட்டு ஜிப்சம் வந்துட்டு சேர்க்கலாம். இந்த விவசாய கழிவுகள் மூலமாக, அந்த வேளாண் கழிவு மூலமாக வந்துட்டு மண் வந்துட்டு மாசடைகிறதுனா, அந்த இதில் வந்துட்டு இந்த உயிரி உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், இந்த மாதிரியான உரங்களை தெளிக்கிறதன் மூலமாக நம்ம வந்துட்டு மண்ணை வந்துட்டு மண் மாசுபாடுலேருந்து வந்துட்டு பாதுகாக்கலாம். அடுத்து கடல் நீர் மாசுபாடு. இந்த நச்சு பொருட்கள் கொண்ட கழிவு நீர், கச்சா எண்ணெய் இதெல்லாம் கடலில் கலந்து கடலோட இயற்பியல், வேதியியல், உயிரியல் தன்மை வந்துட்டு பாதிப்படைகிறது. அதான் வந்துட்டு அதிகளவு வண்டல் படிவுகள் வந்துட்டு படிகிறதுனால நோய்க்கிருமிகள் மூலமாக ஏற்படுது. வெப்பத்தின் மூலமாகவும் கடல் நீர் மாசடைகிறது. கரிம நச்சு பொருட்கள் கடலில் கலக்கிறதுனாலையும் கடல் நீர் மாசடைகிறது. கனிம நச்சு பொருட்கள், திடக்கழிவுகள், இது எல்லாமே. இதை என்ன கட்டுப்படுத்தலாம்னா, கடல் நீரில் திட மற்றும் திரவ கழிவுகளை வந்துட்டு வெளியேற்றுபவர்களை வந்துட்டு அவங்க மேலே ஒரு கடுமையான நடவடிக்கை வந்துட்டு எடுத்தோம்னாலே இதை வந்துட்டு நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். இப்போ வெப்ப மாசுபாடு. நீரோட வெப்பநிலை உயர்ந்து நீர்வாழ் உயிரிகளோட சிறப்பினையும் நீரோட இயற்பியல், வேதியியல் பண்புகளில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நீரோட வெப்பநிலை உயர்றதுனால நீர்வாழ் உயிரிகளோட சிறப்பு, நீரில் இருக்கக்கூடிய இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளில் மாற்றம் ஏற்படுது. அதாவது வந்துட்டு அணுமின் நிலையம் பயன்படுத்துறது, அனல் மின் நிலையம், வீட்டு கழிவுகள், தொழிலக கழிவுகள், இதன் மூலமாக தான் வந்துட்டு வெப்பம் வந்துட்டு மாசடைகிறது. இது கட்டுப்படுத்துறது என்னென்னா, வெப்பநீர் வெளியிடுறதுக்கு முன்னாடி வெப்பத்தினை வந்துட்டு ஒரு தகுந்த உபகரணத்தின் மூலம் வேறு செயல்களுக்கு நம்ம பயன்படுத்தினோம்னா இந்த வெப்ப மாசுபாடை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அதை வந்துட்டு குளிர்விப்பான்கள் மூலம், குளிர்விக்கக்கூடிய குளங்கள் மூலமாக வந்துட்டு இந்த வெப்பத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அடுத்து திடக்கழிவு மேலாண்மை. திடக்கழிவுனா என்னென்னா, வீடுகள், தொழிற்சாலைகள் மற்றும் சுரங்கங்கள் போன்ற இடங்களில் பயன்படுத்தப்பட்டு மண்ணில் வீசெறியப்படுகின்றன. அதாவது வீடுகள், தொழிற்சாலைகள் மற்றும் சுரங்கங்கள் போன்ற இடங்களில் இந்த திடக்கழிவுகளும் பயன்படுத்தப்பட்டு மண்ணில் வீசெறியப்படுது. இதனால தான் சுற்றுச்சூழல் வந்துட்டு மாசடைகிறது. இந்த பேப்பர், ரப்பர், பிளாஸ்டிக்
இந்த மாதிரியான மூலமாக தான் திடக்கழிவுகள் வந்துட்டு உண்டாகுது. இது எதன் மூலமாக? இதோட மூலங்கள் என்னென்னா, வீடுகளில் இருந்து நம்ம போடுறோம், மருத்துவமனைகள்லேருந்து இருக்கக்கூடிய அந்த மருந்துகள், அந்த ஊசி, அதெல்லாம், அப்புறம் வேளாண் கழிவுகள், தொழிற்சாலை, நகராட்சி கழிவுகள், கல்வி நிலையங்கள்லேருந்து கொட்டக்கூடியது, இது எல்லாமே திடக்கழிவுக்கான மூலங்கள். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்னா, இவற்றை எரியும் போது வளிமண்டலத்தையும் மண்ணோட தன்மையும் வந்துட்டு பாதிக்குது. நோயை உண்டாக்கும் மருத்துவ கழிவுகள் மூலம் புற்றுநோய் ஏற்படுது. நச்சு திடக்கழிவுகள் உணவு சங்கிலி மூலம் உணவில் சேமிக்கப்பட்டு அவற்றை உண்ணும்போது உடல் பாதிப்பு அடைகிறது. திடக்கழிவு மேலாண்மையோட நோக்கம் என்ன? இப்போ திடக்கழிவுனா என்ன, அதோட மூலங்கள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள். இப்போ இந்த திடக்கழிவு மேலாண்மையோட நோக்கம் என்னென்னா, நோய்கள்லேருந்து மக்களை ஃபஸ்ட்டு பாதுகாக்கணும், மறுசுழற்சி செய்யணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், அப்புறம் வந்துட்டு அந்த திடக்கழிவை நம்ம போடும்போது பிரித்தெடுக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு அதை சேகரித்து தூளாக்குறது. இதுதான் வந்துட்டு திடக்கழிவு மேலாண்மையோட நோக்கமாக இருக்குது. மாசு கட்டுப்பாட்டில் தனி மனிதனோட பங்கு. ஒவ்வொரு தனி மனிதனும் சுற்றுச்சூழல் பற்றியும் வளங்கள் பற்றியும் அவற்றின் பயன்பாட்டில் வாழ்வில் ஏற்படக்கூடிய பாதிப்பு பற்றிய அறிவினை வந்துட்டு பெற்றிருக்க வேண்டும். சுற்றுச்சூழல் பற்றிய செய்திகள், அவற்றினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பற்றி மாணவர்கள் புரிந்து கொள்ளும்படி கற்பிக்கப்பட வேண்டும். மாசுபடுதலை தடுக்கவும் குறைக்கவும் ஆராய்ச்சி மற்றும் முயற்சிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். விழிப்புணர்வு கருத்தரங்கங்கள் நடத்தப்பட வேண்டும். இப்போ சுற்றுச்சூழலுக்கான சட்டங்கள் என்னென்ன? இந்த நவீன தொழில்யுகத்தில் சுற்றுச்சூழல் சட்டம் சுற்றுச்சூழலை மாசுபடுதலை தடுப்பதிலும் பாதுகாப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. 1972 ஸ்வீடனில் நடந்த ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் ஐக்கிய தேசிய மாநாடு சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வை கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் தான் வந்துட்டு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கொண்டு வரப்பட்டுச்சு. இப்போ இதுக்கான அரசமைப்பு விதிகள்னு பார்க்கும்போது ஆர்டிகல் 48 மாநில அரசானது சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆர்டிகல் 51 என்னென்னா, காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் இயற்கை வளங்களை ஒவ்வொரு குடிமகனும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆர்டிகல் 49 கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய இடங்களை கண்டறிந்து அவற்றை பாதுகாக்க வேண்டும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சட்டம்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. இது எப்போ தொடக்கம்? 1986. இதோட நோக்கம் என்னென்னா, சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தணும். தாவரம், காடுகள், மனிதர்கள் மற்றும் விலங்குகள் மற்றும் உடைமைகளை வந்துட்டு எவ்விதத்திலும் பாதிப்படையாமல் பாதுகாக்கணும். இது எத்தனை அத்தியாயத்தை கொண்டதுன்னா, 4 அத்தியாயங்களை கொண்டது. மொத்தம் 26 பிரிவுகள் உடையது. நீர் மாசுபாடு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1974. இது 1974 கொண்டு வரப்பட்டது. நீர் மாசுபடுதலை தடுத்து கட்டுப்படுத்தும் பொருட்டு பாதுகாக்கும் பொருட்டும் 1974 பாராளுமன்றம் வந்துட்டு சட்டத்தை ஏற்றுனுச்சு. இதோட அத்தியாயம் வந்துட்டு 8, பிரிவுகள் மொத்தம் 64. காற்று மாசுபாடு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1981. காற்று மாசுபடுதலை தடுக்கும் பொருட்டு 1972 ஸ்வீடன் ஸ்டாக்ஹோம் மாநாட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொருட்டு கொண்டு வரப்பட்டது. அத்தியாயம் மொத்தம் 7 அத்தியாயங்கள் இதில் இருக்குது. வன பாதுகாப்பு சட்டம் 1980. இதோட நோக்கம் என்னென்னா, காடுகளை வந்துட்டு அழிவிலிருந்து பாதுகாக்கணும், காடுகளை வளர்த்தல், அதாவது மரங்களை வளர்க்கணும். எல்லா வகை காடுகளையும் வந்துட்டு இந்த வன பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாக வந்துட்டு பாதுகாக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய பிரிவுகள் மொத்தம் 5. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. வனவிலங்குகள், பறவைகள், தாவரங்களை பாதுகாக்கிறதுக்காக ஏற்றப்பட்டதான் இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். ஜம்மு மற்றும் காஷ்மீர் தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் இது வந்துட்டு பொருந்தும். இதில் இருக்கக்கூடிய அத்தியாயம் மொத்தம் 7, பிரிவுகள் 66. இதனால் ஏற்படக்கூடிய சிக்கல் என்னென்னா, நீதிமன்றத்தில் இந்த சுற்றுச்சூழலுக்கான வழக்குகள் வந்துட்டு அதிக அளவில் தேங்கி இருக்குது. பொதுநல வழக்குகள் பெரும்பாலும் வெற்றியடைகிறதில்லைன்னு சொல்கிறாங்க. தீர்ப்பாயத்திற்கு சுற்றுச்சூழல் மாசுபாட்டினை பற்றிய விழிப்புணர்வு அவசியமாகிறது. சில வழக்குகளில் உடனடி தீர்ப்பு வந்துட்டு சாத்தியமற்றதாகி விடுகிறது. அவ்வளோதான். இது வந்துட்டு சுற்றுச்சூழல், அதாவது என்விரான்மெண்ட் சயின்ஸுக்கான நோட்ஸும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூட இருக்கிற